Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge day 27 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹரிணின்ற பாப்பாக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாப்பா. நீங்க வந்து லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், உங்க அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும். சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தங்கம் சிஸ்டர், அவங்க வந்து அவங்களோட 5th வெட்டிங் ஆனிவர்சரி. விஷ் யூ வெட்டிங் ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர். நீங்க வந்து அண்ணா கூட ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க, அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஜம்சீனா, கரெக்டா சொல்றேன்னா என்னன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நினைச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். சோ எல்லாருக்குமே வந்து சூப்பரான இயரா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி வாங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்புறம் ராஜேஸ்வரி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் டவுட் எல்லாமே போயிடலாம். ரைஸ் வந்து சாப்பிடலாமா? நிறைய பேர் இதை கேக்குறது. வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மில்லட் ரைஸ் இதெல்லாமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஃபைபர் இருக்கு, இதுல ஃபைபர் இல்ல ஒயிட் ரைஸ்ல. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்றது. சோ புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. அதுக்காக இப்படியே லைஃப் எண்ட் ஃபுல்லா சாப்பிட போறது கிடையாது. நம்ம அளவா ஹெல்த்தியா சாப்பிட்டு மெயின்டைனும் அப்புறமா பண்ணிக்கலாம். சரிங்களா? பிடிச்சதையும் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் உங்களோட அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே பாக்குறீங்களா உங்க அம்மாச்சி வேலை பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட அம்மாச்சி காலையில வேலைக்கு போனாங்கன்னா நைட் வரைக்கும் அவங்களுக்கு வேலை. நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு தான் வருவாங்க. சோ அவங்க வந்து எம்பேசி, ஆப்பிரிக்கன் எம்பேசில குக்கிங் வந்து ஜாப் அவங்களோடது. சோ மார்னிங் போறவங்க அவங்க நைட் தான் வருவாங்க. சோ அங்கதான் இருப்பாங்களா. நாங்க வந்து அவங்க எப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடு, அவங்க வேலை பார்க்குற இடம்னா அது எங்களுக்கு கோட்ரஸ் உள்ளே ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கும். சோ சாப்பாடு எல்லாமே நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். சோ இதுதான். அங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்பீங்க. அது அங்க வந்து ஆப்பிரிக்கன் ஃபுட் சமையலுங்க. சோ அம்மாச்சி பண்றதுதான். ஆனா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு தானே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நாங்க இங்க சாப்பிட்டுக்கிறோம், நாங்க கொண்டு போய் கொடுத்துக்கிறோம். சோ இதுதான். அவங்களே ஆல்மோஸ்ட் என்ன மாதிரிதான் அங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் எங்களுக்கு வந்து இப்படி இருக்கு. இல்லாட்டினா அவங்க வீட்டுல இருக்கும்போது எனக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ வந்து 7 டேஸ்மே வந்து அவங்களுக்கு வேலை. சோ அதனால என்ன மாதிரியே அவங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ அதனாலதான். சரிங்களா? அதுக்கப்புறம் ராகி களி சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. ராகி களி சாப்பிடலாம். சாதம், வெள்ளை சாதம் ஆட் பண்ணாம செய்வோம் இல்லையா, சும்மா நார்மல் களியா செஞ்சு சாப்பிடுங்க. கம்மங்களி இல்ல கூழா குடிக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ராகி இட்லி, கம்பு இட்லி, தோசை, அது இதுன்னு நிறைய இருக்குங்க. ஒயிட் ரைஸ் சேர்க்காம. இப்ப நான் அதெல்லாம் ரெசிபி பண்ண முடியல, ஏன்னா புளிக்காது. இங்க உள்ள குளிருக்கு சுத்தமா புளிக்காதுங்க. அதுக்காக தான் ரொம்ப யோசனையா இருக்கு. அதனால வேற ரெசிபிஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். ஆனா நிறைய ரெசிபி இப்ப வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய சேலஞ்சஸும் நம்ம பண்ணிருக்கோம். ஃப்ரீ டைம்ல வீடியோஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சிகப்பு அவல் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சிஸ்டர், ரொம்ப நல்லது. வெள்ளை அவலை விட சிகப்பு அவல் இன்னுமே ரொம்ப நல்லது. சோ அதனால எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை சிஸ்டர், மாத்திரை வந்து எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. ஹெல்தியா சாப்பிட்டுட்டு டேப்லெட் எடுத்தாதானே நமக்கு சரியாகும். சோ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், டேப்லெட் எடுத்துக்கலாம். அப்புறம் நல்ல க்ளோவா இருக்கீங்க, என்ன சிஸ்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஒண்ணுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் கிரீமே இல்ல, மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் போட்டாதான் இங்க உள்ளதுக்கு, இல்லைன்னா ட்ரையா இழுத்துரும், இல்ல வெள்ளையா பத்தா தெரியும் இல்லையா, உதடு வெடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான். சரிங்களா? சம்டைம் நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றது. அப்புறம் இல்லைன்னா தம்பிங்களோடது இந்த ஹிமாலயால இருக்குல்ல, அந்த இதை கூட நான் சும்மா போட்டுப்பேன். அவ்வளவுதான். மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணும் இந்த குளிருக்கு. பொதுவாவே நான் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுதான், வேற எதுவுமே பண்ண மாட்டேன்.
ஆனா ஈட் ஹெல்தி, நல்லா வந்து ஹெல்தியா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்னுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. நிறைய இந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க கரெக்டா புரோட்டீன் ஃபைபரை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. பட்டினியா கிடந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ணோம்னா வச்சுக்கோங்க, நம்ம ஹேர் ஸ்பாயில் ஆயிடும், ஸ்கின்னு ஸ்பாயில் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு வந்து நல்லா புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரா எல்லாமே சரியா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்ல தான் குடிக்கணுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்லயும் குடிக்கலாம். அது குடிக்கும் போது லூஸ் மோஷன்ஸ் வந்து வரும், கண்டிப்பா லூஸ் மோஷன் வரும். சில பேருக்கு செட் ஆகுற வரைக்கும் வந்து வரும். சோ அதுக்கு பயப்படலாம் தேவையில்லை, உங்க ஸ்டொமக் கிளீன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நீங்க ஒரு 11 மணி போல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட குடிக்கலாம். சரிங்களா? ஆனா ஈவினிங் டயத்துல குடிக்க வேணாம், ஏன்னா கிளைமேட் அந்த இறங்குற டைம் சளி பிடிக்கிற மாதிரி ஆகலாம். அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் வந்து இந்த நீங்க வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டொமக் கிளீன் பண்ணீங்களான்னா, நான் வந்து கிளீன்லாம் பண்ணலங்க. ரொம்ப எப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்டொமக் கிளீனிங் மெத்தட் பண்ணலாம். நான் வந்து தான் ஆல்ரெடி நான் நார்மலாவே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன், கரெக்டா வந்து மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு தேவை கிடையாது. இன்கேஸ் நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஸ்டொமக் கிளீனிங் மெத்தட், விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல குடிச்சோம்னா லூஸ் மோஷன் போகுங்க. சோ அதுல வந்து நம்ம ஸ்டொமக் கிளியர் ஆகும். இது வந்து பழங்கால முறைதான். அது போக நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது, இவ்வளவுதான். இதை வந்து தொடர்ந்து எல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கேக்குறீங்க தொடர்ந்து பயன்படும். 6 மாசத்துக்கு ஒருக்க நம்ம ஸ்டொமக்கை கிளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதுதான் நம்ம ஊர்ல இந்த பேதி மாத்திரை எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் இல்லாம இது வீட்டு முறையில நம்ம சிம்பிளா பண்ணிக்கலாம், அவ்வளவுதாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டொமக் கிளீனிங் பண்ணும்போது நம்ம ஹெவியா சாப்பிடக்கூடாது, லைட்டா சாப்பிடணும். கஞ்சி அந்த மாதிரி லைட்டா சாப்பிட்டுக்கணும் அன்னைக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து எந்த மாதிரி சிஸ்டர் வாங்க, நிறைய ஓட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா. நான் வந்து குவாக்கர் ஓட்ஸ் தாங்க யூஸ் பண்றேன். நார்மல் ஓட்ஸுங்க, இந்த எதுவுமே இல்ல. மசாலா ஓட்ஸ் எல்லாமே இருக்குது, அது எது வேணாலும் நம்மளாவே வீட்டுல கூட மசாலா ஓட்ஸ் செய்யலாம் நார்மல் ஓட்ஸ் வச்சு. சோ அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ யூஸ் பண்ணிக்கலாம். பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது சிஸ்டர், அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. அதான் சொல்றேன், சுரக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் நீங்க குடிக்கும் போது உங்க பாடி ஹீட்டும் வந்து கம்மியாகும், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த வெந்தயத்தை பவுடர் பண்ணி வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சுடுதண்ணீர்ல லைட்டா வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கிரேவிங்கா இருக்கு சிஸ்டர், நான் ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், அகைன் வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம எந்த வெயிட் லாஸ் மெயின்டைன் வந்து பண்ணணுங்க. லாஸ் வந்து பண்ணிட்டாலுமே அதை வந்து மெயின்டைன் பண்றதுதான் பெரிய டாஸ்க். சோ அதை வந்து அளவா பிடிச்சதை சாப்பிட்டு நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கணும். கிரேவிங்ஸ்க்கு, ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ்க்கு நான் சொல்ற மாதிரி கரெக்டா 3 வேளையும் கரெக்டா நீங்க வந்து சாப்பிடும்போது அந்த கிரேவிங்ஸ் வந்து வராதுங்க. அப்படி வருதுன்னா நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை, இந்த மாதிரி உப்பு கடலை, இந்த மாதிரி இல்லைன்னா பாப்கார்ன், சோளம், இல்லைன்னா மக்கானா, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெயிட் கெயின் 1 டேக்கு 2 டைம் வந்து பிரெட் வந்து எடுத்துக்கலாமா? ஐ திங்க் வந்து ஒரு 5 பிரெட் அளவுக்கு வரும். அந்த மாதிரி ஷேர் பண்ணி தானே சாப்பிடுறீங்க, ஒரே நேரத்துல 5 சாப்பிடுறதுதான் தப்பு. நம்ம வந்து ஒரு நேரத்துக்கு 2, அடுத்து இன்னொரு நேரத்துக்கு ஒரு 3 சாப்பிடணும். சம்டைம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அது வந்து சம்டைம் வந்து அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிடணும், வேலை வேற ஏதாவது இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்காக அளவா நம்ம சாப்பிடுறோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, மார்னிங் அண்ட் நைட் எடுக்கிறீங்கன்னா 2, மதியம் எடுக்கிறீங்கன்னா 3 கூட எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உளுந்தங்களி சாப்பிடலாமா? உளுந்தங்களி சாப்பிடலாம். நாட்டு சக்கரை இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சேர்க்காம சாப்பிடலாம். சரிங்களா? சர்க்கரை வகைகளே சேர்க்கக்கூடாதுங்க, அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் டேட்ஸ், பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சிஸ்டர், ஒரு நாளைக்கு 2, அந்த அளவுதான், அதுக்கு மேல போக வேண்டாம். 1 டைமாவது காஃபி குடிக்கலாமா? இது வந்து நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, பால் டீ வந்து நம்ம பாலே வந்து அவாய்ட் பண்றோம். அப்படிங்கும்போது ஒரு நாள்ல வந்து குடிச்சுக்கலாமா? இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணா சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணும்போது சூப்பரா நீங்க லைட்டா குடிச்சிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். ரொம்ப ஸ்லோவா ஒரு வெயிட் லாஸ் வந்து நீங்க நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். சோ அது உங்களோட விருப்பம். மோர் வந்து குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம் சிஸ்டர். எப்படின்னா நல்ல கடைஞ்ச மோர் இருக்கும் இல்லையா, வெண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த மோர் மாதிரி குடிங்க. அப்புறம் வந்து
3 kg வரைக்கும் குறைச்சு அதுக்கப்புறம் குறைய மாட்டேங்குது அப்படி சொல்றீங்க. அப்படிதாங்க சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கும். ஆனா பாடியில ஏதாவது ஒரு இது இருக்கும். ஆனா நீங்க என்ன தப்பு பண்றேன்றது உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. கரெக்டா தூங்கி இருக்கணுங்க. நைட்டு தூக்கம் கரெக்டா இருக்கணும். நல்லா நிறைய தண்ணி குடிக்கிறது, கரெக்டான புரோட்டீன் ஃபைபர் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாதுங்க. ஏதாவது உங்க வீட்டுல பிரச்சனையை நினைச்சு ஏதாவது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களா, அதனால கூட இருக்கலாம் குறையாம. சோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா யோசிங்க, அதை சரி பண்ணுங்க. 1 hour வாக்கிங்க வந்து கரெக்டா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா உங்களோட வெயிட் வந்து வருங்க, கவலைப்படாதீங்க, குறையும். சரிங்களா? சரி, இன்னைக்கு எல்லாமே வந்து டவுட்ஸ்க்கு கிளியர் பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இல்லையா, கொஞ்சம் லேட்டாக தாங்க. லேட்டுனா ஒரு 6:45 6:45க்கு மேலே தான் வந்து எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. 58.85 வந்து இருக்குது. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து வார்ம் வாட்டர் தான் இன்னைக்கு குடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா தொண்டை லைட்டாக ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, நிறைய குளிராக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அப்படி இருக்குது. ஸோ அதனால் வார்ம் வாட்டர் குடிச்சு டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. சரின்ட்டு ஒரு நியூவாக ஒரு பிரெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பிரெட் இதெல்லாம் லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்குமா. ஸோ அதுதான் வந்து டோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். இது வந்து பெரிய பன்னு மாதிரி இருந்தது. அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி டோஸ்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் பட்டர் அப்ளை பண்ணி காஃபியோடு வந்து கொடுத்தாச்சுங்க. அதே மாதிரி அம்மாச்சிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் பால் வந்து ஆற்றி வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு வந்து பிரெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கூட வச்சு சாப்பிடணும், இல்லைன்னா ஏதாவது கிரேவி வச்சு சாப்பிடணும். ப்ளைனாக எனக்கு வந்து இறங்காது. ஸோ அதுதான் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கவே இருக்குது. டக்குன்னு ஒரு 4-5 ஸ்பூனை போட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியை போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக வந்து சாப்பிட்டேன் சுட சுட. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அப்போயே கையோட கழுவி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிச்சனுக்குள்ளே நெக்ஸ்ட் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இரிட்டேட் ஆகாது எதுவுமே. ஸோ அதனால் அப்பப்போ வந்து விளக்கி வச்சுடுவேன் நான். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சுங்க, சொட்ரு வந்து போட்டாச்சு, பயங்கர குளிராக இருக்குது. அதனால அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு. சரி இஞ்சி சாயா வந்து இஞ்சி டீ சாயான்னு சொல்லுவோம் இல்லை இங்கே, அதனால அதே மாதிரி வந்துருச்சு. அம்மாச்சி போட்டுட்ருக்கேன். 2 பேரும் வந்து பாருங்களேன் சேட்டையை வந்து நின்றுக்கிட்டு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்து பண்ணுறதே இவங்களுக்கு வந்து வேலையாக போச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு மிஷினில் வந்து துணியெல்லாம் போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்தாலே நல்லா வேடிக்கை பார்க்கலாங்களே ரோட்டில் யாரெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி நான் முன்னாடி இருக்குது வீடு, ஸோ அதான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்து மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி அரிசியை வந்து உலைக்கு வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து களைஞ்சி வந்து ஊற வச்சிட்டேன். ஏன்னா குக்கரில் தான் வடிக்க போகிறேன். இந்த அரிசி என்னன்னு தெரிலங்க, சரியில்லை. இந்த மாதிரி ஊற வச்சு வடித்தா தான் நல்லாயிருக்கு, அதனால தான். அதுக்கப்புறம் காளான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறேன். வெஜிடேரியன் ஆயிடுச்சு இந்த மாதிரி காளான் மீன் மேக்கர்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். காளான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இந்த சீசனில் நிறைய வந்து பச்சை பட்டாணி கிடைக்கும். பச்சை பட்டாணி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிரேவி வந்து பண்ண போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். அதெல்லாமே நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். இது வந்து ஒரு சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி கிரேவி தான். கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை அந்த இதெல்லாம் போகாத அளவுக்கு எவ்வளோ வதக்குறோமோ அப்போ தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட்டாகவே நான் வந்து ஊற்றிடுறேன், கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து சுருளை வதக்கி விட்டுக்கிறேன். மசாலாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுதான் வந்து சேர்த்துட்டு சுருளை வதக்கணும் போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து சுருளை வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து என்னதுன்னா இது இருக்கு இல்லையா, காளான், அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா, குடைமிளகாயிலுமே நிறைய நார்ச்சத்து ஃபைபர் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த காயெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல், அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திருப்பி. இது 3மே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நல்லா அதையும் வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா தண்ணி அதில் ஈர்த்து வருங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அளவு வந்து நமக்கு ஏத்தாப்புல ஊற்றிக்கலாம். சரிங்களா, அது மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா வந்து
சுண்டி வந்துருச்சு பாருங்க கிரேவி பதத்துக்கு. சூப்பராக வெந்து கடைசியாக கொத்தமல்லி தழை தூணா போதுங்க. சிம்பிளாக வந்து கிரேவி ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு பிரெட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்குலாம் அம்மாச்சி பிள்ளைங்களுக்கு மாமாக்கெலாம் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சரி மல்லி சாதம் பண்ணிடலாம். மல்லித்தலை நிறையா இருந்தது. மல்லித்தலையுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதுவும் இந்த சீசனில் ரொம்ப கம்மியான ரேட்லேயும் கிடைக்குமோ. ஸோ அதனால் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு பட்டை இலையும் அது கூட பட்டை இலை அவ்வளோதான். சோம்பு வந்து பொரிய விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் இதை வந்து சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து புதினா இருந்தால் கூட சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வந்து இந்த தண்ணி சுண்டி வரணுங்க. நல்லா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சுருள வந்து வதக்கணும். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு பாருங்களேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பச்சை பச்சேர்னு. அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு இருந்ததுங்க. நம்ம ரியாக்ஷன் சமைக்கும்போது போகிற போக்க பாருங்களேன். எனக்கு காமெடியாக இருந்தது. அரிசி தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்னு வச்சாச்சுங்க. காலில் வந்து சாக்ஸ் போட்டு விட்டா அவன் கையில் எடுத்து மாட்டிட்டு அவன் பண்ணுறதை பாருங்களேன். பாக்ஸிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த சின்னவன். அவன் பெரியவன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு பாக்ஸிங் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தலையிலே அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் பல்லு கட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தேன். இப்படி தாங்க போகுது. அதுக்கப்புறமா குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லா பொழுன்னு சூப்பராக வந்து மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கண்ட்ரோலாக இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணும்போது நம்ம அப்படி தான் இருக்கணும். அம்மாச்சிக்கு வந்து அந்த காளான் கிரேவி மல்லித்தலை சாதம்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் 2 ப்ரௌன் ப்ரெட் தாங்க எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரவை களி எடுத்துக்கலாம், மில்லட் ரைசஸ் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் நிறைய வச்சுட்டு இந்த கிரேவி அந்த இதை வந்து நிறைய காய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிடுவோம். பாத்திரத்தை விலைக்கு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட எடுத்து வச்சாச்சுங்க பாத்திரத்தை. அதுக்கப்புறம் நேற்று காய போட்ட துணி எல்லாமே இருந்தது. அதெல்லாமே எடுத்துட்டு இன்னைக்கும் வந்து காய போட்டாச்சு. ஒரு இளம் வெயில் மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஒரு க்ரீன் டீ தான் வந்து போட்டு குடித்தேன். சுற்றுச்சு வாயில். அதுதான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தம்பியை வந்து டியூஷனில் விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 6 மணி ஆயிடுச்சு. கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்ப நல்லா அசைச்சு நல்லா வாக்கிங் போங்க. அதுவே போதும். நல்லா ஹெல்த்தியாக இதை நம்ம சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தாங்க இன்னைக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். இவங்க வந்து சப்பாத்தி மாவு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அதுதாங்க. தம்பி வந்து சீக்கிரமாகவே இன்னைக்கு டியூஷன்லேருந்து வந்துட்டான். ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு தான் இன்னைக்கு வந்து சாப்பிட்டேன் நான். இன்னைக்கு அவங்க தான் வந்து எண்ணெயே ஊற்றாம ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொடுங்கப்பான்னு சொல்லவும் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் 2 சப்பாத்தி நல்லா சூப்பராக சாப்பிட்டேங்க காளான் கிரேவி வச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் லேட்டாக தான் 8-9 மணிக்கு போல் தான் வந்து பாத்திரத்தையே கழுவுனேன். கொஞ்சம் ரிலாக்ஸாகவே டிவி பார்த்துக்கிட்டே. அப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லோரும் சாப்பிட்டாங்க. கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு அதுவும் வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். வெயிட் லாஸ் டயத்தில் 6:30 மணிக்கு சாப்பிட்றோன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி வந்து குடிங்க. தண்ணி நிறையா குடிங்க. வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டேவை நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.